நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கா, ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணாமே நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? இது நிறைய ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறவங்களோட டவுட்ஸாக இருக்கும். அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், நான் டாக்டர் அபிநய் விஜயகுமார். நான் ஒரு டாக்டர் அண்ட் பாசிட்டிவ் ப்ரெக்னென்சி கோச். இந்த வீடியோவில் நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடியே என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு ப்ரெக்னென்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, மிஸ்டு பீரியட்ஸ். அதாவது பீரியட்ஸ் தள்ளி போகிறது. நிறைய பேருக்கு ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும். 29 நாள் 30 நாளில் எனக்கு டான பீரியட்ஸ் வந்துடும். ஆனால் இந்த தடவை ஒரு 2 நாள் தள்ளி இருக்குது, 3 நாள் தள்ளி இருக்குன்னா ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னது ரெகுலர் பீரியட் சைக்கிள் இருக்கிறவங்கள பற்றி மட்டும்தான். இரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஃப்ரீக்வன்சி தெரியாது இல்லையா? ஸோ இந்த ஒரு சிம்டம் ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் ஆகும். நம்பர் 2, மார்னிங் சிக்னஸ். நான் முன்னாடிலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். பட் இப்போ என்னன்னே தெரியல, என்னால் எழவே முடியல. எழுந்தாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் ஒரு லேசியாக இருக்க மாதிரி, ரொம்ப களைப்பாகவே இருக்க மாதிரி, படுத்துகிட்டே இருக்கலாமான்னு தோணுது. அப்படின்னா இதுதான் மார்னிங் சிக்னஸ்னு சொல்லுவோம். இது பீட்டா எஸ்சிஜி, ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த ஹார்மோன்ஸ்னால ப்ரெக்னென்சியில் வரும். எஸ்பெஷலி ஏர்லி ட்ரைமஸ்டர், அதாவது ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு சிம்டம் இருந்தாலும் ப்ளஸ் டிலேடு பீரியட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் இருக்குது. நம்பர் 3, ப்ளோட்டிங். அதாவது வயிறு உபசமாகிறது, கொஞ்சம் சாப்பிட்டாவே ஃபுல்லாகிற மாதிரி இருக்கிறது. நான் முன்னாடிலாம் நிறைய சாப்பிடுவேன். பட் இப்போது கொஞ்சம் குவான்டிட்டி, நான் சாப்பிட்றதுல பாதி சாப்பிட்டா கூட வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்குது, இல்லை உபசமான மாதிரி இருக்குது அப்படின்னா ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் இருக்கலாம். நம்பர் 4, ஸ்பாட்டிங். அதாவது ஒரு ட்ராப்பாக படுறது. நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ஒரு 4 நாள் 5 நாள் தள்ளி இருக்கும். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஃப்ளோ வரும்போது ஹெவி ஃப்ளோவாக நம்ம நார்மல் சைக்கிள்ஸில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சொட்டு ப்ரௌனிஷாக அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நிறைய பேர் பீரியட்ஸோட மிஸ்டேக் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் ப்ரௌனிஷ் டிஸ்சார்ஜ் 1-2 ட்ராப்ஸ் தான் படுது, கொஞ்சமாக தான் படுது, ஃப்ரீ ஃப்ளோ இல்லை அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கலாம். அப்படின்னா அந்த ஃபர்டிலைஸ் ஆன எம்ப்ரியோ நம்மளோட கர்ப்பப்பையில் செட்டில் ஆகும்போது இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நடக்கும். இதுவும் ப்ரெக்னென்சிக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். நம்பர் 5, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். இது 2 ரீசனால் வரலாம். ஒன்று, கர்ப்பப்பை கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறதுனால முன்னாடி இருக்க பிளாடரை ப்ரெஸ் பண்ணும், அதனால் கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சமாக யூரின் போகிறது இருக்கலாம். நம்பர் 2, ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ்னாலேயே வாட்டர் ரிட்டென்ஷன். அதாவது குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், இல்லை சாப்பாட்டில் இருக்க தண்ணி சத்தாக இருக்கட்டும், அது நிறைய வாட்டர் நம்ம பாடியிலே ரீட்டைன் ஆகுறதுனால அப்பப்போ கொஞ்சம் நீராக வெளியே வரும்போது அதனால் கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சமாக யூரின் போகிறது இருக்கலாம். நம்பர் 6, வாந்தி இல்லைனா கொமட்டல். நிறைய பேருக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கும், சில பேருக்கு இருக்காமல் கூட இருக்கலாம். சாப்பிட்டாவே எனக்கு கொமட்டிட்டு வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டாவே வாந்தி எடுத்துடுறேன், இல்லை சாப்பாடு பார்க்கும்போதே கொமட்டல் இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் இல்லாமல் இப்போ இருக்குது அப்படின்னா இது ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டமாக இருக்கலாம். இதுவும் பீட்டா எஸ்சிஜி அப்படிங்கிற ஹார்மோனால வரக்கூடிய விளைவு தான். இப்போ நான் சொன்ன எல்லா சிம்டம்ஸுமே ப்ரெக்னென்சி டெஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இது இருந்தால் ப்ரெக்னென்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பட் இந்த சிம்டம்ஸை மட்டும் வச்சு ப்ரெக்னென்சி எப்போவுமே கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் யூபிடி, யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பார்க்கலாம். இல்லைனா ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா பிளட் பீட்டா எஸ்சிஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டெஸ்ட்டை பார்க்கும்போது நமக்கு ப்ரெக்னென்சி இருக்கா இல்லையான்றது தெரியும். மேலும் கன்ஃபர்மேஷனுக்கு கண்டிப்பாக ஸ்கேன் பார்க்கணும். பட் ஸ்கேன் பார்க்குறது ஒரு 5 to 6 வீக்ஸ் இல்லை 6 வீக்ஸ்க்கு மேலே பார்த்தா தான் அதில் நமக்கு யோக் சாக்லேருந்து, ஃபீட்டல் போல்லேருந்து, ஹார்ட் பீட்லேருந்து எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ 6 வீக்கு மேலே தான் ஹார்ட் பீட்டே அப்பியர் ஆகும். நீங்கள் 4 தள்ளி ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் ஒன்றுமே தெரியாது. ஸோ எப்போவுமே பீட்டா எஸ்சிஜி அதாவது பிளட்ல இல்லை யூரின்ல பார்க்குறது நல்லது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை மறக்காம தட்டிடுங்க. உங்களோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த டாபிக் பற்றி உங்களோட டவுட்ஸ் இல்லைனா ஃபர்தர் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே மாமிஃபை.